6Gக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அதை பத்தின வீடியோ தான் இது. ஹாய், திஸ் இஸ் ஹரி ஃப்ரம் சவுத் மெட்ராஸ் வியூ. ஒரு காலகட்டத்தில் நம்ம கையில் வெறும் கீபேட் மொபைல் தான் இருந்தது. ஆனால் வளர்ச்சி போக்கில் 2G 4G இன்னைக்கு 5Gல வந்து நிற்கிறோம். இந்த 5Gயோட வளர்ச்சினால நம்ம ஏஐ டெவலப்மெண்ட், மணி டிரான்ஸ்ஃபர், சோஷியல் மீடியான்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளோட எஜுகேஷன், ரிசர்ச் எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 5G டெக்னாலஜிக்கே நம்ம மனுஷங்களால ஈடு கொடுக்க முடியாத நிலைமையில இந்த 6G டெக்னாலஜியை நம்ம சென்னை ஐஐடி மெட்ராஸ் கையில் எடுத்திருக்காங்க. இந்த 6Gயோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபைனல் ஸ்டேஜா டெமான்ஸ்ட்ரேஷன் லெவலுக்கே வந்திருக்கு. இவ்வளோ இருக்க இந்த 5Gயை விட இந்த 6Gல என்ன அட்வான்ஸாக இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ இருக்க கரண்ட் டெக்னாலஜி வச்சு நம்மளால மேக்ஸிமம் 10 GB/s வரைக்கும் தான் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஆனால் இந்த 6G டெக்னாலஜி வச்சு மேக்ஸிமம் 1000 GB வரைக்கும் per secondல டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்போ இருக்க 5Gல நம்மளால 8K வரைக்கும் தான் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஆனால் 6G வந்துச்சுன்னா நம்மளால ஹோலோகிராஃபிக் கம்யூனிகேஷன் மூலமா 3Dல ஈஸியாகவே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க 5Gல நம்மளால குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் நெட்வொர்க் கவரேஜ் பண்ண முடியும். ஆனால் 6G வந்துச்சுன்னா சேட்டிலைட் ரேஞ்சுக்கு நெட்வொர்க் கவரேஜ் நம்மளால பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நம்ம 6Gல இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஏஐ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதோட யூசேஜ் என்னன்னு. இன்னும் 6G வந்துச்சுன்னா அது கூட டீப்பா இன்டகிரேட் ஆகி நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஐஐடி மெட்ராஸ் அவங்களோட டெமான்ஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மக்கள் பயன்பாட்டுக்கு எப்போ வரும், இதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.